பகவான் நித்யானந்தரின் பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் மேற்கோள் காட்டி அங்கீகாரம். 700 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு போஜ்சாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே. இஸ்ரேலுடன் உறவை புதுப்பிக்கும் ஆபிர்காம் ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் ஒருபோதும் இணையாது என அந்நாட்டு ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையேயான உறவை புதுப்பிக்கும் நோக்கில் 2020ஆம் ஆண்டு ஆபிர்காம் ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்தார். முதலில் UAE, பஹ்ரைன் ஆகிய நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பின்னர் மொராக்கோ, சூடான் ஆகிய நாடுகளும் இணைந்தன. 2020ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோல்வியடைந்ததை அடுத்து அந்த ஒப்பந்தம் செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தது. இப்போது ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து போர் தொடுத்து வருகின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே மத்தியஸ்தராக பாகிஸ்தான் செயல்பட்டு வருகிறது. ஈரான் விவகாரத்தில் அமைதி உடன்படிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் முக்கிய இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை முறைப்படி அங்கீகரித்து ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை டிரம்ப் முன்வைத்தார். சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒப்பந்தத்தில் இணைய வேண்டும் என டிரம்ப் வலியுறுத்தினார். அதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தங்களது அடிப்படை கொள்கை மற்றும் சித்தாந்தங்களுக்கு முரணாக இருக்கும் எந்த ஒப்பந்தத்திலும் பாகிஸ்தான் இணையாது என்றும், சொன்ன வாக்கை காப்பாற்றாத நம்பகத்தன்மை இல்லாதவர்களுடன் எப்படி ஒன்றாக உட்கார்ந்து பேச முடியும் எனவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானை தொடர்ந்து ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைய சவுதி அரேபியாவும் மறுத்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது.